பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் வார்த்தையை மைமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முழுபடி எல்லாவற்றிலும் எதை மைமைப்படுத்தி இருக்கிறாரா? வார்த்தையை மையப்படுத்தி பிரஸ்தாபமாக்கி இருக்கிறார். எப்படி வார்த்தையை மையப்படுத்தி பிரஸ்தாபமாக்கி இருக்கிறார். அப்போ கர்த்தர் பிரஸ்தாபிக்க விரும்பினது அற்புதங்களை அல்ல, அடையாளங்களை அல்ல, தம்முடைய வார்த்தையை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பினார் இல்லையா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி கல்லறையில் இருந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினார். செத்து போனானா இல்லையா? அந்த லாசரு உயிரோடு இருக்காரா? செத்துட்டாரா? செத்துட்டார் தானே இல்லையா? நாம் வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நான் நித்திய ஜீவனை பெறுவோம். அல்லேலூயா. இல்லை, ஸோ வார்த்தையினால் பிறப்பது என்பது மிக மேன்மையானது, அது அழிவில்லாதது, முடிவில்லாதது இல்லையா? நாம் யார்? மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் வார்த்தையினால் பிறந்தவர்கள். நாம் வார்த்தையிலே போதிக்கப்பட்டு, வார்த்தையிலே வளர்க்கப்பட்டு, வார்த்தையிலே பூர்ணமடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லா விதமாகவே கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தை ஆஸ்வதிக்க முடியாய். எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நல்லவரப்பா. தம்முடைய பிள்ளைகளை போதித்து நடத்துகிற தேவன், பிரயோஜனமானவர்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்தபடியே கர்த்தாவே இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீ போதித்து நடத்தி கர்த்தாவே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தையும் அது அடியேனும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். தேவரீர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. அங்கே முதலாவது 32ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்க என்ன வாசித்தோம்? அவர் உன்னை நடத்தி உன்னை போதித்து ஆலோசனை சொல்லுவார் என்று சொன்னார். அப்போது அப்படி நடத்துகிறார் என்றால் அது வழி பிரயாணம். அது ஒரு பிரயாணம். நடத்தும் போது முடிவை கண்டடைகிறோம், அப்படித்தானே இல்லையா? அப்படி போல் ஏசாயா 48ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாரு? இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ அவர் நடத்தும் போது முடிவிலே பிரயோஜனமானதை பெற்றுக்கொள்கிறோம். பூமியிலே பிரயோஜனமானது ஒன்றுமில்லை. பூமியிலே பிரயோஜனமானது நித்தியமாக பிரயோஜனமாக இருக்கா? ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனால் அழிவில்லாததும் முடிவில்லாததுமான காரியம்தான் பிரயோஜனம் என்று சொல்ல முடியுமே அல்லாமல் அழிந்து போகிற காரியங்கள் பிரயோஜனம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போது கர்த்தர் மனுஷனுக்கு பிரயோஜனமானதை தருவேன் என்று சொன்ன வார்த்தையை ரொம்ப நேர்த்தியாக ஒன்று வாசிக்கலாம். வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ பிரயோஜனமானது கர்த்தர் தான் நமக்கு பிரயோஜனமா. என்ன பிரயோஜனமா? வாசிங்க. உனக்கு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ நமக்கு பலன் அல்ல, ஸ்ட்ரெங்த் அல்ல, இட் இஸ் த ஃப்ரூட். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? பலன். ஐ எம் தை கிரேட் ரிவார்ட். என்ன போட்டிருக்கு? ஐ எம் தை எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட் இல்லையா? ஆமாம். அப்போது great reward. God alone is our reward. There is none on this earth for a man to gain as call it as a reward. It is God alone has gifted himself to us to make as a gain. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். எப்படி நம்ம கர்த்தரையே பலனாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம பலன்னா பழகி கொண்டிருக்கிறோம். பலன் வேறு, பலன் வேறு. பலன் என்றால் the fruit, the utmost இல்லையா? கடைசியில் கிடைக்கிற ரிவார்டு. அப்போ நம்முடைய ஜீவித்திலே பலன் எது தெரியுமா? கர்த்தரையே சொந்தமாக்கி கொள்ளுவது. அல்லேலூயா. வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு சொல்லுகிறார், நான் எதுக்கு வந்தேன்? ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவனை கொடுக்கிறேன் என்றால் உயிர் நினைச்சுக்க கூடாது. இந்த மேட்டர் லைஃப் இல்லை, ஜீவியம். என்னது தமிழில் ஜீவன், இங்கிலீஷில் லைஃப் இல்லையா? அதுமாதிரி தமிழில் விசுவாசம், இங்கிலீஷில் ஃபெய்த்து. இதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக மீனிங் இருக்குது. நமக்கு வசதியாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஜீவன் என்றால் உயிர் என்று தான் நம்ம தெரிந்திருக்கிறோம். இயேசு ஜீவனை தந்தார்னா கல்வாரி சிலுவையில் அப்படியே சிலுவையில் அறிந்துக்க தான் பார்க்குறோம். அப்படித்தான் தரிசிக்கிறோம் இல்லையா? இல்லை, தன்னுடைய ஜீவியத்தை, தன் சொந்த ஜீவியத்தை, தன்னுடைய சொந்த சுபாவத்தை, தன்னுடைய சொந்த இயற்கையான சுபாவத்தை நமக்கு தந்தள்ளினார், அல்லது தெய்வீக சுபாவத்தை நமக்கு தந்தள்ளினார். என்ன செய்தாரா? அவர் தம்முடைய தெய்வீகத்தை நமக்கு தந்திருந்தார். மனுஷராய் பிறந்திருக்கிற நாம், மாம்சமாய் இருக்கிற நாம் அவரை போல மாறும்படிக்கு, தேவனை போல மாறும்படிக்கு அவருடைய சுபாவத்தை, பிதாவுடைய தன்மையை நமக்கு தந்தளிக்கிறார். இதுதான் அவர் ஆபிரகாமுக்கு சொன்னபோது என்ன சொன்னார்? நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. I am the great reward. ஏனென்றால் அவரிலும் மேன்மையான ஒரு பலன் இருக்கவே முடியாது. தேவனை காட்டுவத மேன்மையாகவே முடியாது. ஆனால் அவர் தன்னைத்தானே பலனாக கொடுத்தார். அல்லேலூயா. யாராவது அசட்டை பண்ண முடியுமா? ஆமா, தேவன் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பார்? அருபியா இருப்பாரா, சொருபியா இருப்பாரா? ஓ, தமிழ் தெரியாதுல்ல. அருபியா இருப்பாரோ சொருபியா இருப்பார்னா என்ன அர்த்தம்னா, அருபினா ரூபமற்றவராக இருப்பார். என்னது? ரூபமற்றவராக இருப்பார். சொருபினா என்னது? ஒரு சரீர சொரூபமுடையவராக இருப்பார் இல்லையா? தேவன் எப்படி இருப்பார்? அல்லேலூயா, அருபியா இருப்பார். வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. திரும்ப அந்த தன்மையின் சொரூபம் மட்டும் வாசிங்க. அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். போதும் பாருங்க. இவர் என்று சொல்லப்படுகிறது இயேசுவை பற்றி எபிரேயர் நிருபக்காரனாகிய பவுல் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? இவர் இயேசு எப்படி இருந்தாரா? எவருடைய? பிதாவினுடைய. இவர் மனுஷகுமாரனாக வந்த இயேசு, மனுஷகுமாரனாக வந்த இயேசு தேவனாக திரும்ப பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருந்தாரா? அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தாராம். எப்படி? அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். அப்போ நமக்குள்ள இயேசு வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய தன்மையில மாற்றம் வர வேண்டும், நம்முடைய சுபாவத்திலே மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரை பொய் சொல்லாமல் இருக்கலாம்? பொய் சொல்லாதிருப்பது சுபாவமாக இருக்க வேணும். கோபம் படாமல் இருக்கலாம், ஆனால் கோபப்படாமல் இருப்பது சுபாவமாக இருக்க வேணும் இல்லையா? நம்ம கோபத்தை அடக்கிக்கிறோம், அப்படித்தானே? அடையாங்க நேரில் கோபம் படம் வந்துருக்கோம், படமாட்டோம், அடக்கிக்கும் இல்லையா? அப்போ சுபாவமாக அது இல்லை, அது சுபாவம் இல்லை. அது என்னது? அடக்கிக்கிறோம், சகித்துக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு இந்து தான், என்னோட அவர் இருந்தார். நான் ஆஃபீஸில் யூனியன் ஆஃபீஸ் பாராக இருந்தேன். அவர் என் ஃப்ரெண்டு, அவர் ஏசி பிளான்ட் இன்ஜினியர் தான். அவரை எனக்கு மேலே உள்ள பாஸ், அவருக்கு மேலே உள்ள பாஸ், ரெண்டு ஒரே பாஸ் தான். அவர் சத்தம் போட்டாராம். எனக்கு பொதுவாக எல்லாம் பயப்படுவாங்க. அப்போது அவர் அவருடைய கமர்ஷியல் இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், சார் எங்கள் பாஸை திட்டுறார் சார், ஏடி நெடுஞ்சாங்கடங்க வளர்ந்துக்கிறான், ஒரு தண்டத்துக்கு இல்லை தண்டம் என்ஜினியர் முன்னால் சொல்கிறான், யார் கம்பெனி இன்ஜினியர் முன்னால் சொல்கிறான், என்ன ப்ளூ ஸ்டார் இன்ஜினியர் வந்துருக்கிறான். அந்த ஆளுக்கு முன்னால் சொல்கிறாரு, நெடுமால் திருமுருகான் எத்தத்தாள் வளர்ந்துருக்கிறான், ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறார் சார், வெக்கமாக இருக்குது சார், நீங்கள் சத்தம் போடுங்க சார். அவர் என்ன அந்த ஏடி எனக்கு பயப்படுவார், அவர் எனக்கு பயப்படுவார். நான் உடனே கோவம் வந்துடுச்சு. உடனே ஹரிசேகரன் நீ வரும்போது வந்து போங்க, என் ரூமுக்கு வந்து போங்கன்னு வந்தார். என்ன சீனிவாசன் கத்துனானாமே அப்படின்னு. எப்படி? சீனிவாசன் லோலோன்னு கத்துனானாமே, அதுவும் கான்ட்ராக்டர் வச்சு கத்துனானாமே. என்ன பண்ணுறது ஜேம்ஸு, இப்படி தான் சத்தம் போட்டு கெடுத்துக்கிறாருனாரு. எப்படி? இப்படி தான்
சத்தம் போட்டு தன்னைத்தானே கெடுத்துக்கிறாரு. போன வாரம் கூட அப்படித்தான் சத்தம் போட்டு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி சேர்லேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நான் அப்புறம் பைக்குள்ளே கையை விட்டு டேப்லெட் இருந்து எடுத்து வாயில் போடுறேன், சரியாயிட்டாரு. என்ன பண்ணுறதே தெரிலன்றாரு. நான் இவரை சத்தம் போடுறதை பற்றி பேசுகிறேன். அவனு சொல்கிறான், இப்படி சத்தம் போட்டு தன்னை கெடுத்துக்கிறேன், வெக்கமாக போச்சு எனக்கு. அவன் இந்து. யார்? இந்து. அவனுக்கு கோபம் வரல. நம்ம கோபத்தை அடக்கிக்கிறோம், அவனுக்கு கோபம் வரல. அப்போ ஸ்பாவத்தில் மாறுதல் வரணும். எங்கே மாற வரணும்? ஸ்பாவத்தில் மாறுதல் வரணும். ஆனால் இயேசுவை நேசித்து நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவராலே பிறந்திருந்தோமே ஆனால் நமக்குள்ள ஸ்பாவத்தில் மாறுதல் உண்டாகும். அப்பொழுது தான் தன்மையின் சுரூபமாக இருப்போம். யார்? பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் சுரூபமாக இயேசு காணப்பட்டது போல நாமும் அனுதினமும் வார்த்தையினாலே ஜீவிக்கிற பொழுது எப்படி இருப்போம்? நம்முடைய தன்மை மாறிவிடும். நம்முடைய நடவடிக்கைகள் அல்ல, நம்முடைய புறமான கிரியைகள் மாத்திரமல்ல, உள்ளான தன்மை மாற வேண்டும். அநேகர் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். எப்படி? நம்ம கிரியைகளை தான் அடக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிரியைகளை தான் அடக்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, பதில் பேசக்கூடாது. இதெல்லாம் தன்மைகள் அல்ல. இது என்னது? கிரியைகளை, புறம்பே புறப்படுகிற கிரியைகளை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறோம். இதல்ல மாற்றம், இதல்ல மறுரூபமாகுதல். மறுரூபம் எங்கே உண்டாகணும்? ஆவியிலே உண்டாக வேண்டும், என் ஆத்மாவிலே உண்டாக வேண்டும். அது என்னுடைய தன்மையை மாற்றிவிட வேண்டும். என் தன்மை எப்படி மாற முடியும்? எப்படி மாற முடியும்? என்னுடைய தன்மை எப்படி மாற முடியும்? நான் என் இயேசுவை அதிகமாக சிநேகித்தேனால் அவர் ஜீவித்த வண்ணமாக நானும் ஜீவிக்க விரும்புகிறபடினால என் தன்மை மாறுமே அல்லாமல் கிரியை அல்ல. என் தன்மை மாறுவதினாலே என்னுடைய கிரியைகள் மாற்றப்படுகிற போது இது மெய்யான ஆவிக்குரிய மாற்றம். இதுதான் மெய்யான மாற்றம். அடக்கி கொள்வதல்ல, புறம்பே போடுகிற வேஷமாக இருக்கும். அது எப்படி? கோபப்படாமல் இருக்கிறது, எரிச்சடையாமல் இருக்கிறது, பெருமை இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் புறம்பே காணப்படுகிற மாற்றம். இது அழிந்து போகும். ஆனால் என் ஸ்பாவத்திலே மாற்றம் வர வேண்டும், எனக்குடைய ஆத்மாவிலே மாற்றம் வர வேண்டும். அப்போ நான் எத்தனைக்கு அதிகமாய் என்னுடைய தேவனை நேசிக்கிறேனோ, அது கர்த்தரை நேசிக்கிறேனோ, அத்தனைக்கு அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணேன்? அவருடைய ஸ்பாவமாக மாற்றிக்கொள்வேன். அவர் நேசிக்கிற, அவருக்கு பிடிக்காது, அவருக்காக இதை விட்டுடணும், அவருக்காக விட்டுடணும். நான் சொல்ல உங்கள் பாஸ்டர் சொன்னார் இல்லையா, எங்கள் குடும்பத்தை நான் ஒருத்தன் தான் வித்தியாசமான ஆள். எங்கள் குடும்பத்தில் ஏறக்குறைய ஒரு 30-40 பேர் இருப்போம், பேர பிள்ளைங்க. ஆனால் நான் ஒருத்தன் மட்டும் வித்தியாசமான ஆள். மாறவே இல்லை. எது வரைக்கும்? 41 வயசு வரைக்கும் மாறல. நான் பண்ணுற வம்பெல்லாம் பெரிய வம்பெல்லாம் பண்ணுவேன். நான் 40 வயசுக்கு மாறல. ஆனால் மாறும்போது ஒரே நாளில் மாறினேன். அல்லேலூயா. ஒரே நாளில் மாறினேன். என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். எப்படி? அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 1991 நடு இரவு 10:50. அன்றைக்கெல்லாம் நடு இரவு 10:50 தான். இப்போ நடு இரவு 2 மணியாக இருக்கலாம், தெரில இல்லை. அப்போல்லாம் நடு இரவு 11 மணி 10 மணி தான் இல்லையா? 10:50க்கு நான் போய் வீட்டில் ஜெபம் பண்ணால் பிள்ளைங்க சிரிச்சிருவாங்க. அதனால் டைனிங் டேபிளுக்கு போய் ஜெபம் பண்ணேன். டைனிங் டேபிள் ஜெபம் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஜெபம் தெரியுமா? 10 நிமிஷம். எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். ஆண்டவரே, உலகத்தில் எதுவுமே வேண்டாம் எனக்கு. என்னது? உலகத்தில் எதுவுமே வேண்டாம், உமை கூட நான் சேர்ந்து நடந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உமோடு நடந்தால் மாத்திரம் போதுமானது. ஆனால் எனக்குள்ளே காணப்படுகிற குறைகள், என்னுடைய பாவங்களை லிஸ்ட்டு போட்டேன். இதெல்லாம் ஒன்றையும் நான் விரும்பலை, இந்த ஒரு பாவத்தையும் நான் விரும்பலை. ஆனால் செய்கிறேன். ஆனால் சொல்லும்போது எங்கள் மாமாலாம் 6 மாமா எனக்கு. எத்தனை மாமா? 6 மாமா. இவங்க அப்பா தான் பெரிய மாமா, இது கீழே 4-5 மாமா. 6 மாமா என் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் நான் ரொம்ப அக்கிரமம் பண்ணும்போது அவங்களே என்னை பார்த்தா நொந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாடா இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி இல்லையா? அப்போ சொன்ன ஆண்டவர்கிட்ட, எங்கள் மாமாமா இருக்கலாம், என்ன தெரியல, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் வம்பு பண்ணுறேன், நான் பிடிக்காம தான் இந்த பாவத்தெல்லாம் பண்ணுறேன் என்று தெரியாமல் தான் என்னை முன்ன மாதிரி அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே ஆண்டவர், இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன எப்படி நரகத்தில் போடுவீங்க? அவங்க தெரியாமல் என்ன ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் தானே நான் பிடிக்காமல் தான் பண்ணுறேன்னு தெரியும் தானே, அப்படி இருக்கும் எப்படி நேரத்தில் போடுங்க? அதெல்லாம் நடக்காது. எப்படி சொன்னேன்? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்ன மாற்றணும்? இன்றைக்கி ஒரே நாளில் மாற்றணும். இன்றைக்கி ஒரே நாளில் மாற்றணும். எத்தனை மணிக்கு பண்ணேன்? அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நைட்டு 10:50க்கு 10 நிமிஷம் பண்ணேன். உடனே பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் பயங்கர ஒரு இளைப்பாறுதல் வந்துடுச்சு. ஒரே பயங்கர சந்தோஷம், இளைப்பாறுதல். நிம்மதியாக போய் கட்டில் படுத்துட்டேன். அப்புறம் மணி பார்த்தா 11 மணி தான் ஆச்சு. 10 நிமிஷம் தான் ஆச்சு.
அந்த 10 நிமிஷத்தில் ஒரே சந்தோஷம். திருப்பி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஜெபம் பண்ணால் ஏன் சொல்ல வேண்டியதே சொல்லியாச்சு, ஆண்டவர்கிட்ட தானே சொல்லியிருக்கிறோம், அப்புறம் என்ன திரும்பி சொல்கிறது, விடு கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. என்னுடைய ஸ்பாவத்தில் மாறுதல் உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? என் தேவனை நேசித்தன. நான் கர்த்தர்ட்ட ஆஸ்தியை தேடி வரல, அந்தஸ்தை தேடி வரல, வேற எந்த மேன்மையை தேடி வரல. நீர் போதும் என்று சொன்னேன். நீர் போதும் என்று சொன்னேன். அப்போது அப்படி சொன்னதுனால அவருக்கு பிரியமான இருக்கிறது மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையாக இருக்குமே இல்லாமல் எனக்கு பிரியமானதல்ல என்று மாறிற்று. இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஒரே நாளில் எங்கள் ஆஃபீஸில் 800 பவர் ஹவுஸ் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. 800 பெரிய பவர் ஹவுஸ் இப்போ மூடிவிட்டாங்க. அங்கே 2500 பேர் இருப்பாங்க. 2500 பேருக்கு நான் ஒரு அற்புதம். ஜேம்ஸா அவரா, ஜேம்ஸாரா மாறிட்டாரா, அப்படியா, எப்படி இப்படி மாட்டார்? கையில் கொல்லிக்கட்டெல்லாம் இருக்கவே மாட்டேன். கையில் கொல்லிக்கட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கவே இல்லை, இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி மாறினார்? ஏன் தெரியுமா? வார்த்தையினாலே பிறந்தேன், என் தேவனை நேசித்தேன். அதுக்கப்புறம் நான் வார்த்தையை கைவிடவே இல்லை. வார்த்தையினால் தான் கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த வார்த்தையினால் தான் நம்மை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, யாருக்கு? வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. யாருக்கு? வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த வார்த்தை என்னது? அவருடைய நாமம். நாமத்தை விசுவாசிக்கிறதா போட்டிருக்கு இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவர் நாமம் என்னது? அவருடைய வார்த்தை தான். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அப்போது நான் வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அவருக்கு உண்மையாக விசுவாசம்னு என்ன அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தம். அவ்வளோதான். விசுவாசம் என்ன அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் வீடு தருவார், கர்த்தர் ஜெபம் பண்ணால் நல்ல வேலை தருவார், கர்த்தர் ஜெபம் பண்ணால் நல்ல மாப்பிள்ளை தருவார். இப்படி தான் விசுவாசம். அதெல்லாம் விசுவாசம். கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும்படி நான் தீர்மானித்தோம்ல, அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் பெற்றோம். அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் பெற்றோம். அன்றைக்கு நாம் மாற்றப்பட்டோம், வார்த்தையினாலே மாற்றப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்ன? நாம் அவரை போல மாற்ற வேணும். அப்படித்தானே? நம்ம என்ன பண்ணோம்? அவரை போல மாற்ற வேணும். அதான் ஆபிரகாமுக்கு சொன்னார், நானே உனக்கு மிகப்பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும் போதும், அது போதும். 27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்க, முதல்ல சொல்லும்போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் உண்டாக்குவோமா என்று சொன்னார். 27 எப்படி சொல்லியிருக்கணும்? அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே உண்டாக்கினார். அப்படித்தான் சொல்லியிருக்கணும். அப்படியே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அப்புறம் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சாதாரணமாக அழுத்தி வாசிக்கிறேன். அப்படின்னா சாயலாக உண்டாக்கினார், சாயலாகவே உண்டாக்கினார், ரூபத்தின்படி அல்ல. ரூபம் எப்படி வரணும்? வார்த்தையினால் தான் வரணும். எப்படி? அவர் உண்டாக்கிட்டார். என்னது? என்ன சுபாவம் தெரியுமா? சாயல். என்ன சாயல்? என்ன சாயல்? அவரை போல அதிகாரமுடையவர்கள். நாம் அவரை போல அதிகாரமுடையவர். நமக்கு என்ன இருக்குது? ஃப்ரீ வில் இருக்குது. என்ன இருக்குது? ஃப்ரீ வில். அதுக்கு என்ன சொல்கிறது? சுயாதீனம். நமக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்குது. எந்த மனுஷனையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது. அவன் இடம் கொடுத்தால் ஒழிய எந்த காரியத்தையும் நடப்பிக்க முடியாது இல்லையா? ஏனென்றால் மனுஷன் சுயாதீனத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்போது இந்த சுயாதீனத்தின்படி நாம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கும்போது மாத்திரமே அவரை போல மாற முடியும் இல்லையா? வார்த்தை தான் நமக்கு ஜீவியமாக இருக்க வேணும்.
ஏனென்றால் நாம் ரெண்டு பக்கமாக இருக்கிறோம் இல்லையா? வாசிக்க மத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்படின்னா அப்பத்தினாலே பிழைப்பான்னு தான் அர்த்தம். ரைட், அப்படித்தானே? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் அப்பத்தினாலே பிழைப்பான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது மனுஷனுடைய லைஃபு 2 ஆக்சிஸில் இருக்குது. எப்படி? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், எது? சோறு தின்றது. என்னது? சோறு தின்றது. என்னது? இப்படியே தான் போகும். லேட்ரல், அது எப்படி இருக்கும்? லேட்ரல் ட்ராவல் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அப்பத்தினால பிறப்பது வெர்டிக்கலாக இருக்கும் இல்லையா? அல்லது அப்பத்தினால பிறக்கிறவன் மாம்சீகமாக பிழைக்கிறான். அப்போ தண்ணி குடிச்சிக்கிறல்ல, இல்லை டயர்டாக இருந்தால் சோறு சாப்பிட்டுக்கிறோம்ல. அப்போது அப்பத்தினால பிறக்கிறவன், அப்பத்தினால புசிக்கிறவன் பிழைக்கிறவன் எப்படி பிழைக்கிறான்? சருத்துக்காக பிழைக்கிறான், இந்த பூமியில் பிழைத்திருக்கிறான். ஆனால் பரத்துக்கேற்ற வண்ணமாய் ஆவிக்குரிய ஜீவன் செய்கிறவன் வார்த்தையினாலே பிழைக்கிறான். அப்போது நாம் எப்படி பிழைக்கணும்? ஆவியினாலே பிழைக்கணும், வார்த்தையினாலே பிழைக்கணும். அப்படியா? வார்த்தையாலும் பிழைக்கணும், அப்பத்தினாலையும் பிழைக்கணும்ல, உலகத்தை ஜீவிக்கணும்ல. அப்போ எப்படி பிழைக்கணும்? வார்த்தையினாலே பிழைக்கணும். கர்த்தருக்காக ஆத்மாவை கர்த்தருக்கேற்றவனமாக பிழைக்க வேணும். ஆனால் சரீரத்திலே அப்பத்தினாலே பிழைக்க வேணும். என்ன? நம்ம தேவ சுத்தம் செய்யணும், உருவம் இருக்கணும்ல. இல்லை, வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு சரீரம் வேணும் தானே? இயேசு வார்த்தையாக இருந்தார், தேவ சுத்தம் செய்யும்படி என்ன வந்தார்? இயேசு வார்த்தையாக இருந்தார், தேவ சுத்தம் செய்யும்படி என்ன வந்தார்? மாம்சமாக வந்தார். பசி இருந்தது அவருக்கு? இருந்தது. தண்ணி தாகம் இருந்ததா? இருந்தில்ல. அப்போ பூமியில் எப்படி ஜீவித்தார் அவர்? அப்பத்தையும் புசித்தார், திராட்சரசமும் குடித்தார், தண்ணீரும் குடித்தார், பூமியிலே ஜீவித்தார். ஆனால் இந்த சரீரத்திலே தேவ சுத்தம் செய்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திலே இந்த ஆத்மா ஜீவித்திருக்கிறது. ஆனபடினால இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு தேவ சுத்தம் செய்ய வேணும். இல்லையா? ஏன்னா சரீரத்தில் சாப்பிட்ற அப்பத்துக்கு நித்திய ஜீவன் கிடையாது. பூமியில் உள்ள ஜீவிய காலம் மாத்திரமே உண்டு இல்லையா? ஆனால் நாம் வார்த்தையினாலே பிழைத்திருந்தால் நாம் ஆத்மாவிலே என்ன பண்ண? தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சாயல் என்ன? அழிவில்லாதவர், நீடி ஆயுசுள்ளவர், முடிவில்லாதவர் இல்லையா? தெய்வீக சுபாவ நித்திய ஜீவனுடையவர். அப்போ நாம் வார்த்தையினாலே பிழைத்தோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வார்த்தையினாலே பிழைத்தோமானால் நாம் தேவனைப் போல நித்திய ஜீவனுடையவர்களாய் மாறுவோம். பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் பூமிக்குரிய ஆகாரத்தை பிழைத்தால் பூமியிலே சரீரத்தை பிழைத்திருக்க முடியும். ஆனால் சரீரத்தை பிழைத்திருக்கும் போது மாத்திரமே தேவ சுத்தம் செய்ய முடியும் இல்லையா? அப்போது சரீரத்தை பிழைத்திருக்கும் போது மாத்திரமே தேவ சாயலை மாற்றப்பட முடியும். இந்த சரீரம் மாற்றமடையாது, ஆத்மா மாற்றமடையும். கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் ஜீவிக்கிற பொழுது இந்த ஆத்மா மாற்றமடையும். இந்த ஆத்மா என்ன மாற்றம் உண்டாகும்? தன்மையின் சொரூபம் உண்டாகும். யாருடைய தன்மையின் சொரூபம் உண்டாகும்? தேவனுடைய தன்மையின் சுபாவம் உண்டாகும். இயேசு பூமியில் இருந்தார், என்ன சொன்னார்? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ஸ்தலம் இல்லை. இங்கே என்ன சொன்னார்? மத்தியில் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு. ஆமாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது 3 சோதனை நடந்தது இல்லையா? ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், மீ 2 சோதனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்களா இல்லையா? அவருக்கு போட்டிருக்கா இல்லையா? இல்லை, தேவதூரில் வந்து அவரை போஷித்தார்கள் போட்டிருக்கு இல்லையா? கீழே இல்லை, அப்புறம் சாப்பிட்டாரா இல்லையா? ஆமாம், சாப்பிடணும். தேவ சுத்தம் செய்வதற்கு நாம் ஆத்மாவிலே பிழைக்க வேண்டும். எதை கொண்டு பிழைக்க வேணும்? ஆவியை கொண்டு, அது வார்த்தையை கொண்டு பிழைக்க வேணும். ஆனால் சரீரத்துக்கு ஆகாரம் போதும். இந்த ஆகாரமா அந்த ஆகாரமெல்லாம் கணக்கு கிடையாது, சாகாரம் போதும்
என்னது? ஆகாரம் போதும் இல்லையா? எந்த ஆகாரமோ சரீரத்துக்கு எல்லா ஆகாரமும் போதும், தெரியும் தானே? எந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலும் மெட்டபாலிசம் ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட இல்லையா? அது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணும். எதை சாப்பிட்டாலும் அது மாற்றும். ஆமாம். பன்னிக்கு கொழுப்பு இருக்கா? பன்னி கொழுப்பு இருக்கா? பன்னிக்கு கொழுப்பு நிறைய இருக்கா? இருக்கா இல்லையா? உடம்பெல்லாம் கொழுப்பு இல்லை. ஆனால் கொழுப்பு என்ன பதார்த்தம் சாப்பிடுது அது? சொல்லுங்களேன். கொழுப்பு என்ன பதார்த்தம் சாப்பிடுது அது? ஒன்றுமே சாப்பிடல, ஆனால் உடம்பெல்லாம் கொழுப்பு இல்லை, அப்படித்தானே? அப்போது அதை யார் மாற்றுவது? கர்த்தர் தான் மாற்றுவார் இல்லையா? அப்போ பாருங்கள், மனுஷனுக்குள்ள சரீரத்தில் காரியங்களை மாற்றும்படி கர்த்தர் நியமித்து வச்சிருக்கார். நம்ம பிரயாசப்பட வேண்டாம், கிடைத்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஆனால் நம்ம தேவனை போல மாறினோம்னா அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் போதிக்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து மாற்றப்பட வேண்டும். அதே லூயா. அப்போது வார்த்தைனாலே பிழைக்கணும். ஏன் வார்த்தையினால் பிழைக்கணும்னா, முதலாவது வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 15ஆம் வசனம், 24ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவு, மேலே இருக்கிற ஜலத்திற்கு பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது இல்லை, அப்புறம் வாசிங்க 1, 3, 7, 11. 11 வாசிங்களா? சரி. அப்போ அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று என்று சொல்லியிருக்குது. அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. ஈவன் சோ, அப்படிதான் போடுங்களா இல்லையா? ஈவன் சோ இட்ஸ் பிகேம். அப்போ அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. கர்த்தர் வார்த்தையை சொன்னால் அது அப்படியே ஆகிவிடும். அவர் மனது இருந்தபடியே ஆகிவிடும். ஆனால் மனுஷனை வார்த்தையில் உண்டாக்கினாரா? மனுஷனை வார்த்தையில் உண்டாக்கினாரா? உண்டாக்கல. எப்படி உண்டாக்கினாரு? உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பாருங்க, மனுஷனை வார்த்தையினால் உண்டாக்கவில்லை, வார்த்தையினால் மனுஷன் உண்டாக கடவன் என்று சொல்லி இருந்தால் அவன் தேவ சாயலாகவே உண்டாகியிருப்பான். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் உண்டாக்கப்படுவானாக அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் எல்லோரும் தேவ சாயலாக உண்டாக்கியிருப்போம். அப்படித்தானே? ஏன்னா மற்றதெல்லாம் சொன்னபடியே அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்றுன்னு வந்தது. ஆனால் மனுஷன் வரும்போது அவர் சொன்னார், அப்படியே ஆயிற்று என்று சொல்லவில்லை. அவர் சொல்லவும் இல்லை, உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அப்புறம் மண்ணினாலே உருவாக்கி நாசிலே சுவாசத்தை ஊதினார். அதுக்கு பேர் என்ன? லிவிங் சோல். அதுக்கு என்ன பேரு? ஜீவாத்மா. ஜீவ ஆத்மா என்றால் ஜீவிக்கிற அதிகாரமுடைய ஆத்மா. நானும் இந்த சிறு பையனும் யாராயிருந்தாலும் சகலருக்கும் ஜீவிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் லிவிங் சோல். The soul that can conduct itself is called a living soul. A soul has the authority and power over its own self. It can conduct its own self. It cannot be overpowered by anybody. ஏன்? தேவனுடைய சித்தம், தேவனுடைய சுபாவம் என்னது? அவரை யாரும் ஓவர் கம் பண்ண முடியுமா? அவரை யாரும் ஓவர் பண்ண முடியுமா? அவரை யாரும் இம்போஸ் பண்ண முடியுமா? ஒன்றும் முடியாது. He is by himself. இல்லையா? nothing can force upon him. இல்லையா? அப்போது நம்மையும் அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் கர்த்தரை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலை. கர்த்தரை நம்மை ஃபோர்ஸ் பண்ணலை. வார்த்தையை கொடுக்கிறார், ஏற்றுக்கொள், நீயே ஜீவினார். அப்படித்தானே? அப்போது வார்த்தை இப்போ தான் உருவாக்கப்படுகிறோம். வார்த்தை உருவாக்கப்பட்டால் அப்படியே ஆகும். எப்படி ஆகும்? தேவ சாயலாக மாறினோம், இனிமேல் அவருடைய ரூபமாக மாற்றப்பட முடியும். இல்லையா? அப்போது அவருடைய ரூபமாக மாற்றப்பட வேண்டுமானால் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? பலர் பல விதத்துக்காக பல காரணங்களாக இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு காரணம் தான்,
உம்மை போல மாற வேணும். அதுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை போல நான் மாற வேண்டும். அதற்காகவே உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் வார்த்தையினாலே உருவாக்கப்படுகிறது பெர்ஃபெக்ஷன் இருக்கு. அது என்ன இருக்கு? தேர் இஸ் அ பெர்ஃபெக்ஷன். வாசிங்க ஏசாயா, எஃபிஷியன்ஸ், எபேசியர். நமக்கு டைம் பத்தாது. நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணுறேன். அதனால் சுருக்கிக்கிறேன். சரியா? சரி. எபேசியர் 4ஆம் அதிகாரம், 4 அதிகாரம் இல்லை, 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்கே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக மாறும் அளவும். எப்படி நம்மளே எப்படி வளரணுமா? பூரண புருஷர். எப்படி எந்த அளவுக்கு பூர்ண புருஷராக மாறணும்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக மாறும் மட்டும் என்ன பண்ணாரா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, அப்போ நாம கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக மாற வேண்டுமானால் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் மூலமாய் போதிக்கப்பட வேண்டும். இல்லை அற்புதம் செய்ய வேணுமா? அடையாளம் பண்ண வேணுமா? இல்லை, நான் போதிக்கப்பட வேண்டும். இதில் வார்த்தையினாலே போதிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையினாலே போதிக்கப்பட்டு வார்த்தையினாலே ஜீவிக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி நிறைவான பூர்ண புருஷராக மாற முடியும். இல்லையா? அப்போது கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராக மாறின என்ன பண்ணும்? அப்போஸ்தல ஊழியத்துக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கு. இல்லையா? அப்புறம் தீர்க்கதரிசிகள், அதுதான். தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி அவங்களும் வார்த்தையினுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க. சுவிசேஷர்கள் ரட்சிப்பை கூறுவார்கள். போதகர்கள் சத்தியத்தில் நடத்துவார்கள். பிரசங்கிகள் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை நமக்கு போதிப்பார்கள். அவ்வளோதானே? எல்லாம் மொத்தத்தில் வசனம் தான். எல்லாமே வசனம் தான். அவ பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக மாற வேண்டுமானால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக அவருடைய தன்மையின் சொரூபமாக நாம் மாற வேண்டுமானால் வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கை கொண்டு ஜீவித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நிறைவான வளர்ச்சியின் பூர்ணத்துக்கு மாற முடியும். இல்லையா? நிறைவான வளர்ச்சியின் பூர்ணத்துக்கு மாறணுனாக்கா வார்த்தை நடத்தப்படணும். அப்போது வார்த்தை தான் முக்கியம். நம்ம இந்த காலத்தில் எந்த ஊழியத்தையும் வார்த்தைக்கு நேரம் கம்மி தான். இல்லையா? பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, சோலோ பாடுறதுக்கு எல்லாம் நிறைய நேரம் இருக்குது. வார்த்தை பிடிக்கிறது இல்லை. ஏன்னா வார்த்தை குத்துது பாருங்கள். வார்த்தை என்ன பண்ணும்? மனுஷனை குத்தும். இல்லையா? அப்போது நாம் இயேசுவை போல மாற வேண்டுமானால், இயேசு சொன்ன போல எப்படி நமது சாயலாகவும் ரூபத்தின்படி மாற வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேணும். அப்போ தான் நம்ம ஆத்மால மாற்றம் உண்டாகும். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே பிழைக்காமல் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைத்தால் மாத்திரமே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய தன்மையின் சொரூபம் உண்டாகும். அவருடைய தன்மையின் சொரூபம் உண்டாகும். அல்லது 1ஆம் அதிகாரத்தை சொன்னார் பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமா என்ற நம்முடைய ரூபம் உண்டாகும். ஆனால் அது இல்லாமல் இயேசுவை பார்க்க முடியாது. நம்ம எவ்வளோ அற்புதம் செய்யலாம், எவ்வளோ அந்த பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் அவரை போல மாறாமற் போனால் அவரை தரிசிக்க முடியாது. இல்லையா? வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடினால் அவருக்கு ஒப்பா இருப்போம். இப்படித்தான் இயேசுடைய வரிகளை பார்க்க முடியும். அதுக்கு வேற ஷார்ட்கட்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிறைய அற்புதம் பண்ணிட்டேன், அதனால சத்தியத்தை கை கொள்ள வந்தால் பரவாயில்ல. இல்லை, எல்லாம் பண்ணலாம். நான் எந்த ஊழியும் பண்ணலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம், அற்புதங்களை பண்ணலாம், அடையாளம் நடப்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவரை நான் சந்திப்பதற்கு அவரை போல மாறி இருக்க வேணும். யாரை போல? அவரை போல மாறி இருக்கணும். அதுதான் அழகாக சொன்னார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படுகிற பொழுது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நான் ஜீவித்தேனால், இந்த வார்த்தையின்படி நான் பிழைத்தேனால் எனக்குள்ளே என் ஆத்மாவிலே தேவ சாயல் உருவாகும். அப்பொழுது என் உள்ளான மனுஷன் தேவனை போல மாறி இருப்பான். அந்த வேளையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அவரை தரிசிக்கும் வேளையிலே அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அப்பொழுது ரெண்டு பேரும் பார்த்துக் கொள்கிற போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். இதுதான் உங்களுக்கு எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. இதைத்தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? நானே உனக்கு மிகப்பெரிய பலனுமா இருக்கிறேன். I am the exceeding great reward. அப்போ அதுக்கு மேல there is no other reward better than God. இல்லையா? Can there be any other great reward than God? Nothing more. That has been the greatest reward possible on this earth and also in heaven. So God has commanded us to become like God himself. அதுக்கு என்ன வழி? We need to obey the word of God. We love the word of God and obey it. சும்மா வேறு வழி இல்லை, பலது போக முடியாது, அதுக்காகத்தான் பார்க்குறேன், இல்லைன்னா வேண்டாம், இஷ்டத்துக்கு ஜீவிப்பேன் அப்படி சொல்ல முடியாது. எப்படி? நான் கர்த்தரை நேசித்து தான். நான் சொன்னது, நான் ஒரு பாட்டு பாடினேன், உங்களாம் தெரியுமான்னு தெரியாது. நான் அப்போல்லாம் இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவேன், இங்கிலீஷ் பேப்பர் தான் வாசிப்பேன். ஏன்னா இப்போ தான் ஒழுங்குக்கு வந்திருக்கிறேன். அப்போல்லாம் ஒழுங்காது. அப்போம்மா I am weak but thou art great. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? I am weak but thou art strong. Yes Jesus. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? அப்போ நான் சொன்னேன், just a closer walk with thee. அந்த பாட்டு தெரியாதோ? தெரியாது? எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். என்ன தெரியுமா? just a closer walk with you. என்னது? வேறு எதுவும் வேணாம் எனக்கு. ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், உம்மோடு நடந்தால் போகிறோம். Just a closer walk with you. This Jesus is my plea. Daily walking close to thee. Let it be, dear Lord, let it be. வேறு ஒரு ஜெபமும் இல்லை. எப்படி? உம்மோடு நடந்தால் போதும், உம்மோடு நடந்தால் போதும். இன்றைக்கும் அவரோடு நடப்பேன், எல்லா வேலையும் அவரோடு நடப்பேன். எல்லா வேலையும் அவரோடு நடக்கிறதுனால எனக்கு பலன் பெருகி இருக்கிறது. ஒரு நாள் என்னை பலவீனா நான் பார்த்ததும் இல்லை. ஒருவேளை சர்ற பலவீனம் இருக்குமா என்னோ தெரில எனக்கு. ஆனால் ஆத்மாவில் பலவீனம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானா என்னை பலவீனப்படுத்தி கொண்டால் ஒழிய ஒன்றுமில்லை. நான் அவரோடு நடக்கிற, நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறபடினால் அவருக்கும் எனக்கும் பிரிவினை இல்லை, அவருக்கும் எனக்கும் எவ்விதமான முரண்பாடும் இல்லை. அவரோடு கூட நெருங்கி நடக்கிற எனக்குள்ளே பாவம் பிரவேசிப்பதில்லை. மாத்திரமல்ல, பிசாசுடைய போராட்டம் அணுகுவதில்லை. அங்கே இருக்கும், எட்டதான் நிற்பான், தூரம் போக மாட்டான். அவனுக்கு என்ன வேலை? நம்ம மாதிரி ஆளுகளை கெடுக்கிறது தான் வேலை. கூட நிற்பான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? we are taking a closer walk with God. We are taking a closer walk with God than anything else. We are living with many people, but still we are close to God. How many of you can say that I am walking close to God? Hallelujah. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அவரோடு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? That's the only possible way to keep the word of God, to walk by the word of God is the only possible way to walk with God, right? No other way at all. இன்னைக்கு நல்ல நேரத்தில் கிடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த பைபிளை கொடுக்கறதுனால பெரிய ஊழியம் பண்ணுறாங்க. இது பெரிய ஊழியம். நம்ம பாட்டு பாடலாம், கேசட் போட்டு கொடுக்கலாம். ஆனால் வார்த்தையை விதைக்கிறோம் பாருங்க, அதுதான் ஜீவனுக்கு எதுவானது. நாம் வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். வெளில பிறந்தோம், வார்த்தையினால பிறந்திருக்கிறோம். அப்படிதான் 1 பேதுரு 1 அதிகாரம் 23 சொல்லுது. வாசிங்க.
1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தாகிய ஜீவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க வசனத்தினாலே நீங்க பிழைத்திருந்தால் அந்த வசனத்துக்குள்ளதான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு, இல்லையா? இல்லையா? மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சத்தால் வளர முடியும். ஆனால் வார்த்தையினால் பிறந்தவன் வார்த்தையினால் தான் வளரணும். ஆவினாலே வளர வேண்டுமானால் அந்த வார்த்தை என்னவா இருக்கிறது? என்னது வார்த்தை? எது? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷ வளர்ச்சி வார்த்தையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையில் தான் என்ன இருக்குது? ஆவி இருக்குது, அப்புறம் ஜீவன் இருக்குது. ஜீவன்னா ஜீவியம் என்ன இருக்கு? ஆமாம், ஜீவன்னா பவர், லைஃப் அப்படிலாம் இல்லை. என்னது அது? ஜீவியம். த ஸ்பெசிஃபைஸ் த வே ஆஃப் லைஃப் ஃபார் அ மேன். இதுதான் வாழ்வு, இப்படி தான் வாழணும் என்பதை கொடுத்து சொல்லுகிறது. அதனுடைய பொருள் சொல்லுகிறது வார்த்தை தான். எது? ஆவி தான். ஆவி தான் பொருள் சொல். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லும், இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்ததில் வாங்கன்னு சொன்னாங்கன்னு லெட்டர் எழுதுகிறேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அப்போ சொல்ல வீட்டுக்கு லெட்டர் போடுறேன். அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஓ வாங்கன்னு சொன்னாங்களாம் அப்படின்னு போட்டுருவாங்க, இல்லையா? ஆனால் எப்படி சொன்னான்னு எப்படி தெரியும் நமக்கு? நான் உள்ளே வரும்போது வாங்க, அது எப்படி எழுதுவீங்க? நான் வீட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க, எப்படி எழுதுறது? அதை எப்படி எழுதுறது? எப்படி எழுத முடியும்? வீட்டுக்கு எழுதுகிறோம், நான் போனேன், நம்ம மாமா வீட்டுக்கு போனோம், மாமா போனேன் வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியும்? ஓ வாங்கன்னு சொன்னாங்களாம். ஆனால் நடந்தது என்ன? வாங்க, அது தெரியுமா? அப்போது வார்த்தைக்கு அர்த்தம் எங்கே இருக்குது? ஆவியில் இருக்குது. வாங்க 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 வாங்க, அது ஆவியில் இருக்குது. எழுத முடியுமா? அதை வாங்க, இல்லையா? வாங்க அப்படின்னாங்க, அது வாங்க தானே, இல்லையா? அப்போது ஆவியை கொடுப்பது யார்? அவங்க தான். பேசணும் தான் காமிக்க முடியும், கேட்டவன் தான் காமிக்க முடியும். ஒன்று பேசணுக்கு தெரியும், இன்னொன்று கேட்டவனுக்கு தெரியும். நாம் இன்னொருத்தர் சொன்ன கேட்டால் புரியுமா? புரியாது. அந்த வார்த்தை அறிவதற்கு நமக்கு என்ன வேணும்? சொன்னவர் வேணும், இல்லைன்னா சொன்னதை கேட்டவர் வேணும். அப்படித்தானே? வாசிங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, சத்திய ஆவியான வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். யார் நடத்தணும்? சத்திய ஆவியை நடத்துவார். அப்போ வார்த்தை யாருது? தேவனுடையது. நடத்துவது யார்? சத்திய ஆவியானவர். ஏன் தெரியுமா? அவர் கேட்டவர். அவர் தாம் கேள்விப்பட்டவைகளை நம்ம சொல்லும்போது பொருள் தெரியும் நமக்கு, இல்லையா? அப்போது அவர் நம்ம சத்திய ஆவியானை பெற்றிருந்து ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஒரு வார்த்தையை வேகமாக வாசித்து போகக்கூடாது. ஒரு வசனம் வாசிக்கணுனாக்கா யூ மஸ்ட் டேக் டைம். அண்ட் என்ன டீப்பர் மீனிங் என்ன இருக்குது அப்படின்னு அறுத்தி வாசிக்கணும். அப்போ தான் அவனுடைய பொருள் விளங்கும். நம்ம சத்திய ஆவியானை வரும்பொழுது அவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். அவர் தாம் கேள்விப்பட்டவள் கேள்விப்பட்டார். எங்கேருந்து கேள்விப்பட்டார்? எப்படி சொல்லுவார்? ஏன் சொல்லாட்டி தெரியாதா? வசனம் பிரிண்ட் பண்ணியாச்சுல்ல, தெரியும் தானே? இல்லை தெரியாது. முன்னாள் வசனம் வாசிங்க, அது முந்தின வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவைகளை சொன்னால் இப்போ தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது போதும். பாருங்க சொல்றாரு, நான் இப்போ சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. தாங்க மாட்டீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். தாங்கின பாரமா? அது பாரம் இல்லை. என்னது சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் சத்தியாவியில் வந்தாக்கா அப்போ தெளிவாக தெரியும். அதால் தான் நாம் பசுத்த ஆவியை பெற வேணும். எப்படி? அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆவியானவரை தந்தார், இல்லையா? நமக்கு வசனத்தை கொடுத்துட்டார். ஆனால் சரிவர் அறிந்து கொள்ளும்படி நம்ம யாரை கொடுத்துருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேச ரொம்ப நல்லது. கர்த்தரோடு பேசுவதற்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை, அந்நிய பாஷை தேவை தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக அவர் நம்மை நடத்துவது அவசியமாக இருக்கிறது. அவர் எப்படி நடத்துவார்? வசனத்தை கொண்டு நடத்துவார். அந்த வசனத்தை நமக்கு என்ன பண்ணுவார்? இருக்கிற பிரகாரமாய் பொருளை விளங்க பண்ணுவார். அப்பொழுதுதான் சத்தியத்தை நடக்க முடியும். இப்படி நடக்கும்போது மாத்திரம்தான் வார்த்தையினாலே நாம் நடத்தப்படுகிறோம். இப்போ வார்த்தையினாலே நாம் வளருகிறோம். இந்த வார்த்தையில் வளருகிற போது நம்ம எப்படி இருப்போம்? அவருடைய தன்மையின் சொரூபமாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்படுவோம். இந்த மாதிரி இருந்தால் தான் அவரை சந்திக்க முடியும். அப்போ அவரை சந்திப்பதற்கு என்ன வேணும்? ஆபிரகாம் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஐ ஆம் தை கிரேட் ரிவார்ட் ஃபார் அஸ் டு ரிசீவ் த ரிவார்ட். நம்ம என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? we need to obey the word of God, abide by the word of God. To understand the word of God, we must always be together with the Holy Spirit. We understand the word exhaustively, exactly. இல்லாட்டி போனால் அங்கே டிஸ்டார்ஷனே இருக்காது. when the Spirit of God teaches us, there shall be no distortion of truth, right? அப்போது நம்ம பசுத்தாவியை பெறுறது மிக அவசியம். ஆனால் நம்ம லிமிட் ஆக்கிக்கிட்டோம். அப்படி அந்நிய பாஷை பேசி நல்லா குதிச்சிட்டாக்கா, நல்ல இன்னைக்கு நல்ல அபிஷேகம், இன்னைக்கு நல்ல அபிஷேகம், சூப்பர் அபிஷேகம். அபிஷேகன்ற வார்த்தை இல்லை. பழைய ஏற்பாடில் அபிஷேகம். ஏன் குப்பியில் தண்ணி வச்சு எண்ணெயை வச்சு ஊற்றுனாங்க. இங்கே அப்படியே இருக்குது. இங்கே புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி பெறுறது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்களேன். we received the Holy Spirit into our lives, right? It was not something anointing through an oil with the help of a cup. No, it is not a thing. It is that the person of God, the person of Holy Spirit enters into my life. That is called what? Receiving the Holy Spirit. In the Old Testament, it is by a bottle and an oil. அதிகமான அபிஷேகம். என்ன அதிகமான அபிஷேகம்? If a person, I have come to him. I have come to him in person. Have I come in part? நான் வந்திருக்கிறேன், உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன், நான் பங்காக வந்திருக்கிறேன், கொஞ்சமாக வந்து அப்புறம் நிறைவாக வந்திருக்கிறேன்னா, இது இஸ் அ பர்சன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன். அப்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அது 1 Corinthians 16 9 வாசிங்கன்னா, ஆமாம் 6:19 நினைக்கிறேன், இல்லை வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? போதும். அப்போ பரிசுத்த ஆவியினரை நாம பெற்றிருக்கிறோம். நாம் என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நாம் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை ஊற்றி விட்டாங்க, அபிஷேகம் சொல்லிக்கிட்டாங்க. இன்னைக்கு அபிஷேகம்லாம் கிடையாது. அறியாம புரியாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு we have received the Holy Spirit into our lives. Rather, we are not permitting him to have his walk, to have his freedom to conduct our lives. அதான் குறைவான அபிஷேகம் நினச்சிக்கிறாங்க. அது குறைவான அபிஷேகம் இல்லை. we have not permitted the Holy Spirit to work upon our lives. நம்முடைய ஜீவியத்தில் அவர் ஆளுகை செய்யும்படி நான் ஒப்பு கொடுக்கல இல்லையா? நான் வசனத்தின்படி பிறந்தேனானால் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். ஆவியின்படி பிறந்தேனானால் பசுத்தாய் பெற்றிருக்கிறேன். நான் பசுத்தாய் பெற்றனால் தேவனாலே ஆளுகை செய்யப்படுகிறேன். மனம் திரும்புவது என்னுடைய காரியம், உங்களுடைய காரியம். ஞானஸ்தானம் பெறுவது உங்களுடைய காரியம், என்னுடைய காரியம். நான் கீழ்ப்படுத்து அவர் நேசித்து அவருக்காக ஜீவிக்கிற பொழுது பசுத்தாவியை பெறுகிறோமே, அது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. கர்த்தர் தரணும். அந்நிய பாஷை பேசுறதுக்கு அவருடைய தான் தரணும். ஆனால் நாம் ஞானஸ்தானம் பெறுறதுக்கு நான் தீர்மானிக்கிறேன். உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், இந்த சுயம் வேண்டாம். நான் மரித்திருக்கிறேன், அடக்கம் பண்ண ஒப்புவிக்கிறேன். நான் இனி கிறிஸ்துவுக்குள்ளா ஜீவிக்கிறேன். என்னுடைய தீர்மானம், இது என்னுடைய தீர்மானம். ஆனால் நான் பரிசுத்தாய் பெறுகிறது கர்த்தரினை பரிசுத்தாய் கொடுக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அது வரம், பிதாவினுடைய வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது? பரிசுத்தாய்க்கு என்ன பேரு? பிதாவின் வரம் தான் போட்டிருக்கு இல்லையா? பிதாவின் வரமாகிய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் அவர் நடத்துவார். இது என்னது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்ய சமீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் மெய்யாகவே மனம் திரும்பி இருந்தால், மெய்யாகவே உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், என் சுய வாழ்வு வேண்டாம், சுய விருப்பம் என்று வேண்டாம், தேவன் மாத்திரம் போதும் என்று உண்மையாக மனம் திரும்பிக்கிற நமக்கு அவர் பரிசுத்தாவை தந்தருளுகிறார். அப்பொழுதுதான் என்ன வந்திருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி நடக்குது? பரிசுத்தாவியை கொண்டு நடத்துகிறது. இல்லை, யார் நடத்துகிறா? பரிசுத்தாவினர். இப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. மனம் திரும்புதல் நம்முடைய காரியம், ஞானஸ்தானம் வரைக்கும் நம்முடையது. ஆனால் இது உண்மையாக இருக்கிற போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்தாவி தந்தருளுகிறார். அந்த பரிசுத்தாவின் மூலமாக நாம் ஆளுகை செய்யப்படுகிறோம். அப்போ தான் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோகம் வர்றதில்லை, எனக்குள்ளே தேவனுடைய ஆளுகை உண்டாகிறது. அப்போ தேவனுடைய ஆளுகை எனக்குள்ள உண்டாகும் போது என் ஆத்மாவிலே தேவ சாயல் உண்டாகிறது. என்னுடைய ஆத்மாவிலே அவருடைய தன்மையின் சொர்வம் உண்டாகிறது. நான் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்படுகிறேன். அப்பொழுது அவர் வரும் பொழுது அவர் இருக்கிறவனுமாகவே நாம் அவரை தரிசிப்போம். எத்தனை பேருக்கு பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்ய ஆசை இருக்கு? எல்லாம் ஒப்பு கொடுத்தோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேணும், உமக்கே ஒப்பு கொடுக்குறேன் என்று ஒப்பு கொடுக்க எல்லாரும். அவர்கள் நடத்தாதபடிக்கு, ஆவியானவர் உங்களையும் இனி நடத்தாதபடிக்கு நாம் ஒருவரும் அவரை போல மாற்றப்பட முடியாது. ஆவினாலே உருவாக்கப்படுகிறோம், பசுத்தாவினாலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அவர் ஆவினாலே நடத்துகிற போது அவருடைய ஆத்மாவை, நம்முடைய ஆத்மாவிலே அவருடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தைக்கு இடம் கொடுங்க. வார்த்தையை கை கொள்கிற போது பசுத்தை நம்மை ஆளுகிறார். எல்லாம் ஒப்புக்கொடுச்சோம் பண்ணுங்க.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் உண்டானது. கால நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மளை உருவாக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலை கொடுக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்தக்கூடியது. ஒப்பு கொடுத்தவர் கரங்களை அசைத்து, ஆண்டவரே உடைய வார்த்தை என்னிலும் என்னுடைய ஆவி ஆத்துமாலும் சரீரத்தில் நிலைத்திருக்க நீர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை பேசின தேவதாசனை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.